தமிழி சவுந்தரராஜன், 8:30 மணிக்கு இந்த அறிவிப்பு வந்ததிலிருந்து தற்போது வரை தொடர்ச்சியாக புதிய தலைமுறை நேரலையில் மக்கள் கருத்துக்களை கேட்டு வருகிறது. இதில் 2 விதமான கருத்துக்களை பார்க்க முடிகிறது. ஆனாலும் ஒரு வகையான பெரும்பான்மை என்பது சிரமத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக கீழ்த்தட்டு மக்களுக்கு கடுமையான சிரமத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கால அவகாசம் தந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கால அவகாசம் மத்திய அரசு தராதது ஏன்? அதாவது கால அவகாசம் ஏன் தரவில்லை என்றால், நிச்சயமாக நீங்கள் சொன்னதை போல சில சிரமங்கள் ஏற்பட்டு இருக்கிறது. ஆனால் எந்த ஒரு மிகப்பெரிய முடிவும் மிகப்பெரிய புரட்சியும் அதே அடித்தட்டு மக்களுக்கு நன்மை செய்வதற்காக மட்டுமே இந்த நடவடிக்கை எடுக்கும் பொழுது சற்று அதில் வரும் சங்கடங்களை நாம் பொறுத்து கொண்டுதான் ஆக வேண்டும். எப்படி ஒரு மிகப்பெரிய காய்ச்சலோ புற்றுநோயோ வருவதற்கு முன்னால் இந்த ஊசி போட்டால் சரியாகிவிடும் என்று வரும்பொழுது குத்த வேண்டுமே என்று முதலில் தோன்றும். ஆனால் குத்தியதால் தான் அடுத்த நாள் சிகிச்சை கிடைத்தது என்று நினைக்கும் பொழுது அது சரியாகிவிடும். அந்த மனநிலையில் தான் மக்கள் இன்று அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் பிரதமர் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார், ஏற்றத்தாழ்வை முற்றிலுமாக நீக்குவதற்கும் மருத்துவம், கல்வி, சுகாதாரம், வாழ்க்கை, படிப்பு இவை எல்லாமே அனைவருக்கும் சமமாக கிடைப்பதற்காகத்தான் இந்த மாபெரும் முடிவு என்று சொல்லி இருக்கிறார். அதை எந்த மக்களுக்கு இந்த முடிவை எடுத்திருக்கிறார்களோ அந்த மக்களுக்கு இப்பொழுது சிரமம் இருக்கும் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அதே மக்களுக்கு நல்லது நடைபெற வேண்டும் என்பதற்காக எடுக்கப்பட்ட முடிவு என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இல்ல, சிரமங்கள் என்பதை தாண்டி புரிதல் ஏற்படுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் தேவை. நீங்கள் அதாவது மத்திய அரசு அறிவித்திருக்கக்கூடிய விதிமுறைகள், கட்டுப்பாடுகள் இல்ல தளர்வுகள் போன்றவற்றை புரிந்து கொள்வதற்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் தேவை. அந்த நேரம் கூட இல்லாததால் தேவையற்ற வீண் குழப்பங்கள் ஏற்பட்டிருப்பது நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படி ஒரு அறிவிப்புக்காகவாவது சற்று கால அவகாசம் கொடுத்திருக்க வேண்டாமா? கால அவகாசம் என்று சொன்னாலே அது பல பேருக்கு அந்த அவகாசம் தவறாக பயன்படுத்தப்பட்டுவிடும். இந்த அவகாசம் கொடுக்காமல் இது செய்வதால் தான் யாரை கட்டுப்படுத்த முடியுமோ, யாரிடம் இருந்து நாம் அந்த கருப்பு பணத்தை கைப்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறோமோ, யார் தப்பிக்க முடியாதோ அவர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட கட்டுப்பாடு இது. யாருக்காகவும் கொஞ்சம் அதை நாம் பலவீனப்படுத்தினோம் என்றால் அந்த பலவீனத்தின் வழியாக எதற்காக இவ்வளவு பெரிய நடவடிக்கை எடுக்கிறோமோ அந்த நடவடிக்கை வீணாகி போவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஏனென்றால் சந்து பொந்துகளில் எல்லாம் எப்படி சட்டத்தில் ஒரு ஓட்டை இருக்கும் பொழுது ஒரு கொலைக்காரனை தப்பித்து விடுகிறார்களோ அதே போல இதில் சிறிது நீங்கள் கால அவகாசம் கொடுத்தீர்கள் என்றால் எந்த காரணத்திற்காக இவ்வளவு பெரிய புரட்சியை ஏற்படுத்துகிறோமோ அதற்கு வாய்ப்பு இல்லாமல் போகும். அதனால் இதை ஒரு கசப்பு மருந்தாக நாம் எடுத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்பது எனது கருத்து. நிச்சயமாக பொதுமக்களுக்கு பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனாலும் முக்கியமான இடங்கள், குறிப்பாக பேருந்து நிலையங்கள், விமான நிலையங்கள், மருத்துவமனைகள், மருந்தகங்கள், இங்கே எல்லாம் நீங்கள் இப்பொழுது செலவு செய்யலாம், அதே பணத்தை கொடுக்கலாம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, டெபிட் கார்டு, நமது டிரான்சாக்சன்ஸ், எலக்ட்ரானிக் டிரான்சாக்சன்ஸ், செக், டிராஃப்ட், இதுல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார்கள். இடையில் ஒரு நாள் நாம் இதையெல்லாம் பயன்படுத்தி அடுத்த நாளை ஏறக்குறை இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கான அதிக வாய்ப்பு இருக்கிறது.